இங்க ஒரு கிராமத்துல லட்சுமின்ற பசுமாட்டோட ஓனர் அதோட கண்ணுக்குட்டியை 70,000க்கு விற்க போறதா அவரோட ஒய்ஃப் மஞ்சு கிட்ட சொல்ல, அவங்க பாவம் லட்சுமி அதோட குட்டியை ஏன் அப்படி விற்கிறீங்கன்னு திட்ட, லட்சுமி இன்னும் 2 வருஷத்துக்கு குட்டி போடணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, அதுக்குள்ள நம்ம நல்லா சம்பாரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. அப்போ மஞ்சு அப்படியே டாக்டர் கிட்ட என்னோட ரிப்போர்ட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. மஞ்சுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷமா குழந்தையே இல்ல. அது பக்கத்து வீட்டு பொண்ணு அடிக்கடி சொல்லி மஞ்சுவை குத்தி காட்டுறா. இந்த விஷயத்த மஞ்சு பசுமாடு கிட்ட ஃப்ரெண்டா நினைச்சு அடிக்கடி சொல்லி அழுது ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு வந்த ஹஸ்பண்ட் கிட்ட மஞ்சு ரிப்போர்ட் பத்தி கேட்க, உடனே அவன் கோவமாகி ரிப்போர்ட் எல்லாம் நார்மல்னு சொல்லிட்டாங்க, கடவுள் நினைச்சா குழந்தை பிறக்கும் இல்லைன்னா விடுன்னு சொல்றான். பார்த்தா மறுநாள் லட்சுமி மாடு மறுபடியும் பிரெக்னென்ட் ஆயிருக்கு. உடனே மஞ்சு ஹஸ்பண்ட் அதுக்கு ஆர்த்தி எடு மருந்து கொடுன்னு விழுந்து விழுந்து கவனிக்கிறான். அப்போ பக்கத்து வீட்டு லேடி, அட்லீஸ்ட் உங்க வீட்டுல இந்த மாடாச்சும் பிரெக்னென்ட் ஆகுதுன்னு சொல்லி நக்கல் பண்றா. இதெல்லாம் தாங்க முடியாத மஞ்சு அந்த கோவத்தை லட்சுமி பசு மேல காமிக்கலாம்னு போக, ஆனா அவளால பசு அடிக்க முடியல. அப்புறம் மஞ்சு என் கையை பார்த்து உனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னாங்க, அது உண்மையான கேட்டு லட்சுமிக்கு அவ கையால சாப்பாடு கொடுத்துட்டு அழுறா. அப்போ லட்சுமி மாடு அவ கையை நக்கி சாப்பாடு சாப்பிடுது. மறுநாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா மஞ்சுக்கு மயக்கமா வந்து எந்திரிக்கவே முடியல. மஞ்சுவோட ஹஸ்பண்ட் லட்சுமிக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு கத்துறான். வெளில போய் பார்த்தா மஞ்சுக்கு அப்பதான் புரியுது தான் பிரெக்னென்ட் ஆயிருக்கும்னு.